வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கான 2026 மே மாதத்திற்கான ஒரு பலனை, ஒரு அற்புதமான ஒரு பதிவை நீங்கள் நாம் பார்க்குறோம். இந்த மே மாதம் தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் உங்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேறக்கூடிய மாதமாக இறைவன் அமைத்து கொடுப்பாரா அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம். ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு மாதமுமே ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மாற்ற முடியாத ஒரு விதி. இந்த கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறது சில ராசி சில நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல பலன்களையும், சில பேருக்கு கொஞ்சம் சாதகமற்ற பலன்களையும் அது காலங்காலமாக கொடுத்துட்டு இருக்குது. இந்த கிரகநிலைகள் ராசிக்கும் நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மே மாதம் எந்த மாதிரியான மாதமாக அமையுது, எதில் நாம் கவனமாக இருக்கணும், எது நமக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம். தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மே மாதம் 2026 வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் நிறைந்த மாதமாகவும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாகவும், உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே சூப்பராக நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். குறிப்பாக மே மாதம் முதல் வாரத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறாரு. இந்த புதன் பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய ஒர்க்கு, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இத்தனை நாளாக வியாபாரம் சரியில்லை, வேலைக்கு போகிற இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்த அத்தனை தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்குமே எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு பெரிய அளவில் ஃபேவராக இருந்திருக்காது. காரணம் புதன் நீச்சம் இறந்த அந்த காரணம். ஸோ அந்த அமைப்பு எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, மே மாதம் முதல் வாரத்தில் உங்கள் பிஸ்னஸும் சரி, நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, அல்லது உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தி அப்படிங்கிறது உருவாகும். இந்த மே மாதம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு பழைய கடன்களை கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, இது 2ஆம் வாரத்தில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியின் மூலமாக 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் அவரும் வராரு. 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், 7ஆம் இடத்தில் குரு பகவான் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நிலையே இருக்குது. 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய காலமாகவும், இந்த மே மாதம் முழுவதுமே யோகம் நிறைந்த மாதமாகவும் இருக்கும். சில மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் நமக்கு சாதகம் இல்லாத நடக்கிற மாதிரியும், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நமக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது, அதே நேரத்தில் குடும்பத்திலேயே சில சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கும். இன்னும் சில மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னும் கொஞ்சம் புதுசாக கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் கூட ஏற்படலாம். ஏற்கனவே இருந்த கடன் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு பெரிய தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும், சங்கடங்களை உருவாக்கக்கூடிய காலமாக இருந்தாலும், இந்த கடன்களை அடைக்கக்கூடிய அல்லது சமாளிக்கக்கூடிய ஒரு காலமாக மே மாதம் உங்களுக்கு குரு பகவானால் இந்த மாதம் ஒரு பொற்காலமாக அமையப்போகுது. இந்த மே மாதத்தில் இருந்தாவது நமக்கு லைஃப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா, வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே ஓஹோன்னு வளருமா அப்படின்னு பார்க்கும்போது, வருமானத்தில் பெரிய அளவில் குறைபாடு இருக்காது. நாம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கிரகநிலைகள் தொழில் வருமானத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுனால ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதனால் என்ன ஆகுனா, கடன்களை குறைக்கிறது, சமாளிக்கிறது, அதற்கான தைரியம் தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். இத்தனை நாளாக உங்கள் பிஸ்னஸில் இருந்த வேலைக்காரங்க, அதே மாதிரி உங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க, உங்கள் பார்ட்னர்ஸு, இது எல்லாமே சரியாக அமையலை அப்படிங்கிற மாதிரியான அந்த மனக்கவலை உங்களுக்கு நிறையாவே இருந்துகிட்டு இருக்கும். இது எல்லாமே மாறி நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் ஒரு டெவலப் அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்கும். அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய அந்த அற்புதமான நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்குறத தாண்டி, கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுக்கிறீங்க, அல்லது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதே மாதிரி கவர்மெண்ட் சார்ந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய வேலைகள், இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும், உங்களுடைய வளர்ச்சிக்கு அது சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அப்படிங்கிறனால ஒரு சூப்பரான ஒரு காலமாகவே இந்த காலம் இருக்கும். அதே மாதிரி அரசு உயர் அதிகாரிகளுடைய அறிமுகம், சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அறிமுகம், இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு புதுசாக ஜாப் மாறுறது, இப்போ இருக்கக்கூடிய வேலையிலிருந்து வேற ஒரு வேலைக்கு, நல்ல வேலைக்கு மாறுறது, அதற்கு நீங்கள் தயாராகிறது, ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு மாறக்கூடிய காலத்தினுடைய ஆரம்பமாக இந்த 2026 மே மாதம் தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும். இதில் குரு பகவானுடைய உச்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு ரோல் பண்ணுது இந்த மாதம். கவர்மெண்ட்னுடைய
ஒரு எதிர்பார்ப்பு, கவர்மெண்ட்டினுடைய ஹெல்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை வந்து இறைவன் இந்த மாதத்தில் கொடுக்குறாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு மாறி குரு பெயர்ச்சி உச்சமடையக்கூடிய நிலையை வந்து குரு பகவான் வந்து அமைய போகிறார். குரு பகவான் வந்து அந்த இடத்திற்கு வந்து சிறப்பிக்க போகிறார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, குரு பகவான் மட்டும் உச்சமடைகிறதில்ல, தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களும் ஒரு உயர்வான ஒரு உச்சத்திற்கு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உருவாகும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அல்லது சேவை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இத்தனை நாளாக ஒரு பெரிய டெவலப்பு, இத்தனை நாளாக வந்து நீங்கள் யாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாமே வந்து கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு உங்களுடைய அந்த பேஸ் வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் வைரல் ஆகிறதுக்கு இந்த மே மாதம், அதே நேரத்தில் ஜூன் மாதம் அதோடு நடக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய உச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். இதில் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூர் இதெல்லாம் சென்று தங்கி வேலை செய்கிறது, அங்கே செல்வதனால் உங்களுக்கு லைஃப் வந்து சக்ஸஸாக மாறுறது இதெல்லாமே இருக்கும். அல்லது அந்த ஊருக்கு போகிறதுக்கான ஒரு பாஸ்போர்ட் விசா அல்லது ஒரு அனுமதிக்காக உங்கள் பாஸ்கிட்டயோ உங்கள் ஃபேமிலியிலையோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதற்கான அனுமதிகள் அதெல்லாமே வந்து இந்த மாதம் கிடைக்கக்கூடிய காலமே இருக்கும். பிஸ்னஸில் நான் எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு கிடைக்குமா, சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மே மாதத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறதுமே சூப்பராக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத உற்சாகம், சந்தோஷம், லைஃப்பில் நாம் இனிமேல் சாதிச்சிருவோம், ஜெயிச்சிருவோம் அப்படிங்கக்கூடிய அந்த தைரியம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். முயற்சி பண்ணால் எல்லா வகையிலையுமே வெற்றி அப்படிங்கிற மாதம் தான் இந்த மே மாதம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய, தொழிலை நிர்வகிக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இந்த காலம் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே வெற்றிகரமாக மாறும். இதில் என்ன ஹைலைட்னா புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் அரசு சார்ந்த வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு அரசு சார்ந்த வேலை கிடைப்பதற்கான சாத்தியம் அப்படிங்கிறது இங்கே நிறையாவே இருக்குது. இதில் குறிப்பாக முதலே சொன்ன மாதிரி பதவி உயர்வு, நீங்கள் செஞ்ச வேலைக்கு பாராட்டு கிடைப்பது, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் பெரிய அளவில் லாபம் அதிகரிக்கிறது, கடன் குறைவது, பணம் பல வகைகளில் வந்து உங்கள் பையை நிரப்புவது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நிரப்புவது, இதெல்லாமே வந்து அற்புதமாக இருக்கும். இதில் சுருக்கமாக இன்னும் சொன்ன போனால் வருமானம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சம்மந்தமான அந்த நலக்குறைகள் வந்து போகும். அப்படிங்கிறனால ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி, தலை சுற்றல், கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அல்சர் பிரச்சனை, ரத்தம் சம்மந்தமான பிரச்சனை, இது மாதிரியெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ராசி வந்து நெருப்பு ராசி அப்படிங்கிறனால இது வந்து வெயில் காலம் அப்படிங்கிறனால கொஞ்சம் வெயிலில் வெளியே போகும்போது கொஞ்சம் கவனமாக செல்வது, சீனியர் சிட்டிசன் வந்து காலையில் நேரமாக வெளியே போய் இங்கே வேலையை பார்த்துட்டு வர்றது, நிறைய தண்ணி குடிக்கிறது, இந்த வெயிலை சமாளிக்க குளிர்ச்சியான என்னென்ன தற்காப்பு நடவடிக்கை எடுப்போமோ அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக பார்த்து கொள்வது, இதெல்லாம் செய்யும்போது ஆரோக்கியம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும். இந்த காலத்தில் கொஞ்சம் டீ காஃபி குடிக்கிறத குறைச்சிக்கங்க. அதுக்கு பதிலாக தண்ணி வந்து நிறையா குடிங்க. வெளியே போகும்போது குடையை எடுத்துகிட்டு போங்க, தண்ணி பாட்டில் எடுத்துக்கங்க, குழந்தைகளை வந்து பத்திரமா பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் நம்ம ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படிங்கும்போது இது அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய காலம் அப்படின்னால மாதத்தில் ஒரு முறையாவது, அதாவது பௌர்ணமி, அமாவாசை வரக்கூடிய நாட்கள்லையாவது நீங்கள் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதும், சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வழிபாடு செய்வதும் ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது இன்னும் மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். அப்படிங்கிறனால தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை செய்யும்போது மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற முடியும். அப்படிங்கிறனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை செய்யுங்க. பொறுமையாக முடிவெடுங்க, நிதானம் இருங்க. வெற்றி அப்படிங்கிறது எப்பவுமே வந்து மூல நட்சத்திர நண்பர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கடி போல் இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. நண்பர்களே, இந்த பதிவு மே மாதத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும். இந்த பதிவு வந்து என்னதான் நியரஸ்டாக இருந்தாலுமே இது வந்து ஒரு பொது பலன், கோச்சார பலன். அப்படிங்கிறனால நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது, நீங்கள் முக்கியமான வேலைகளை ஆரம்பிக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது இன்னும் பெரிய அளவில் வெற்றி பெற முடியும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நண்பர்கள் பார்த்துக்குங்க. நண்பர்களே, இந்த பதிவு மே மாதத்திற்கான வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள ஒரு பதிவாகவும், மே மாதத்தையும் ஜூன் மாதத்தையும் சிறப்பாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய பதிவாகவும் இந்த பதிவு வந்து நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க.
பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.